தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் ஆசிரிக்கும்படியாக அருளை செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். குடும்பமாக உடைய வார்த்தைக்காக காத்திருக்கின்றோம். உடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கின்ற திட்டங்கள், தீர்மானங்கள், ஆசீர்வாதங்கள் நிறைவேற எங்களுக்கு நீர் உடைய வார்த்தையினாலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், ஏறெடுக்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் உடைய நாம மகிமைக்காக அமைய அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 16வது பாமாலையை பாடுவோம். கர்த்தாவே தாழ்மையாக. பாமாலைகளிலே 16வது பாமாலை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். 2ஆம் ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 76ஆம் பக்கத்தில் இருக்கின்ற 2வது ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். 79ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் சேர்ந்து போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவுமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும்.
ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கையை நாம் செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாகவும் நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம். 2020 ஆண்டிலே 6 மாத காலங்கள் கர்த்தர் நம்மை வழிநடத்தி 6ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாம் குடும்பமாக நம்முடைய இல்லத்தையே ஆலயமாக மாற்றி ஆசரிக்கும்படியாக அருளை தந்திருக்கின்றார். பல்வேறு சூழலின் மத்தியிலும், கேள்விகளின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆசீர்வாதம் வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே உணர்ந்து நம்முடைய பாவங்கள், குற்றங்களை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்ற வண்ணமாக கர்த்தர் கிருபையாக இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து மெய்வாழ்வையும் தெய்வீக சமாதானத்தையும் நமக்கு தந்தருள்வாராக. ஜெப சிந்தையோடு கூட முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரீர், தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பகுதியை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15 முடிய. Old Testament reading is taken from 2 Kings chapter 2 verses to read from 1 to 15. இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடமாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-15 முடிய வாசனம் வாசி கேட்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-15 முடிய. கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து கொள்ள போகிறது போல எலியா எலிசாவோட கூட கூடகையில் காலி இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்லகேம் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலியா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்லகேமுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தோல் திறந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியானிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தருக்கு தலைமையாக இருக்கிறார், உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா
அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்போது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீர் அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுக முன்னே நான் உன்னை செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும் வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அது எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாய் கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து, எலியாவின் தேவனாக கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தலை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாற்று. கர்த்தர் தாமே மகிமையுண்டாவதாக. நிருப பாடம் வாசிக்க கேட்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15 முடிய. Titus chapter 2 verses to read from 1 to 15. The second Bible reading is taken from Titus chapter 2 verses 1 to 15. Titus chapter 2 verses 1 to 15. But you must teach what agrees with sound doctrine. Instruct the old man to be sober, sensible, and self-controlled, to be sound in their faith, love, and endurance. In the same way, instruct the older women to behave as women should, who would have a holy life. They must not be slanderers or slave to wine. They must teach what is good in order to train the young women to love their husbands and children, to be self-controlled and pure, and to be good wives who submit to their husbands, so that no one will speak evil of messages that comes from God. In the same way, urge the young man to be self-controlled. In all things you must be an example of good behavior. Be sincere and serious in your teachings. Use sound words that cannot be criticized, so that your enemies may be put on shame by having anything bad to say about you. Slaves are to submit to their masters and please them in all things. They must not answer them back or steal from them.
Instead, they must show they are always good and faithful, so as to bring credit to your teachings about God, our Savior, in all they do. For God has relieved His grace for His salvation for the whole human race, that grace instruct us to give up unliving, unworthiness, passions, and to live self-controlled, upright, and godly lives in this world. As we wait for the blessed day, we hope for when the glory of our great God and Savior Jesus Christ will appear. He gave Himself to us to rescue from all wickedness and to make us pure people who belong to Him, along are the eager to do good. Teach these things and use the full authority as you encourage and rebuke your haters. Let none of them look down to you. Here ends the Bible reading. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நற்செய்தி பகுதி வாசிக்க நாம் கேட்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 30 முடிய. Gospel according to St. John, chapter 3, verses to read from 22 to 30. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 3ஆம் வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22 30 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்நானத்தை கொடுத்து வந்தார். சாலேம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 163வது கீர்த்தனை பாடுவோம். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளிலே 163வது கீர்த்தனை. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா,
உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவ நதியா. உம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவ நதியா. துங்கரஸ்த ஊற்றில் மூழ்கி, துங்கரஸ்த ஊற்றில் மூழ்கி, தூய்மையடைந்து மேன்மையாகிறே, தூய்மையடைந்து மேன்மையாகிறே. பிந்தையீரே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. தென்னி வீலா கைகானின்று சிந்துததோ துயரோடன்று. சென்னி வீலா கைகால் நின்று சிந்துததோ துயரோடன்பு. மன்னையீதை போன்ற காட்சி, மன்னையீதை போன்ற காட்சி. எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். பிந்தையீரே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. பிரார்த்தனை செய்வோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் கர்த்தாவே. பாவியை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது நான் அல்ல, நீரியே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அந்த வாழ்வு தருகின்ற வசனங்கள் எங்கள் எல்லோருக்கும் வாழ்வையும் நம்பிக்கையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நல்கியருள வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு விசையாக இந்த 6ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒருவேளை 3 மாதங்களுக்கு மேலாக நாம் ஆலயத்திற்கு வர முடியாமல், ஆலயங்கள் திறக்கப்பட்ட பொழுதும் அநேக மக்கள் இதிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். எங்கு பார்த்தாலும் அபாயம், எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் மரண பீதி, எங்கு பார்த்தாலும் விதிமுறைகள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு மாறி வருகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஒருவேளை நீங்கள் கடந்த வாரம் திருவிருந்தை எதிர்பார்த்து இருந்திருப்பீர்கள். ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணத்தினாலும் நேர குறைபாடினாலும் இந்த திருவிருந்து ஆராதனையை கடந்த வாரம் நடத்த முடியாமல் போனது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் உள்ளமாற விசுவாசிக்கின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கின்றார். ஆக வருகின்ற மாதங்களிலிருந்து நாம் இந்த திருவிருந்து ஆராதனைகளை ஒருவேளை நடத்தினாலும் அதிலே பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் அர்ப்பணிப்போடும் நாம் பங்கு கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இவையெல்லாம் பயத்தோடு கூட செய்ய வேண்டிய காரியங்கள், அர்ப்பணிப்போடு கூட செய்ய வேண்டிய காரியங்கள், பரிசுத்தத்தோடு கூட செய்ய வேண்டிய காரியங்கள். ஆக இதற்கெல்லாம் நாம் ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்குள்ளாக இருக்கின்ற ஐயப்பாடுகளையும் நமக்குள்ளாக இருக்கின்ற சந்தேகங்களை எல்லாவற்றையும் களைந்து போடும்படியாக அவர்களை வார்த்தைகளை கொண்டு பேசுகின்றார்.
இன்றைய நாளிலே நாம் திருச்சபையாக தியானிக்க தரப்பட்டிருக்கின்ற தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது சாட்சி உள்ள சீடத்துவம். சாட்சி உள்ள சீடத்துவம். Discipleship as witness. Discipleship as witness. ஒருவேளை சீடர்கள் என்று யாரை நாம் அழைக்கின்றோம் என்று சொன்னால், குருவை பின்பற்றுகின்ற எல்லோருமே சீடர்களாக இருக்கின்றார்கள். அதிலும் நாம் திருச்சபையாக இந்த தலைப்பை தியானிக்கின்ற பொழுது கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் அனைவருமே சீடர்கள் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். All those people who are following Christ are called as disciples. கிறிஸ்தவர்கள் என்றாலே இயேசுவினுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவர்களை நோக்கி பார்க்கின்றது. All the Christians are the followers of Christ or disciples of Christ என்கின்ற பொருளை நாம் அறிந்தே இருக்கின்றோம். ஆக கிறிஸ்துவின் சீடர்களாக நாம் சாட்சி பகிர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். We are being called to witness for Christ as his disciple. அவருடைய சீஷர்களாக நாம் சாட்சி பகிர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாக சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தான் நாம் முதலிலே வாசிக்கின்றோம். அந்தியோக்கியாவிலே சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்று முதல் இன்று வரை சீஷர்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் என்று சொல்லி அழைத்து வருகின்றார்கள். ஆக இந்த அழைப்பினை பெற்றிருக்கின்ற சீஷர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். God who has called us to be his disciple is also given us a responsibility to be his witness in this world or in this society. இதை நிறைவேற்றும்படியாக, இயேசுவை இரட்சகராக காட்டும்படியாக நாம் சாட்சிகளாக மாறி அந்த சாட்சி விளங்கும்படியாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது மாபெரும் கட்டளையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இந்த மாபெரும் கட்டளை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் இருக்கின்றவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்கின்ற கட்டளையை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்ததினாலே அந்த பொறுப்பினை நாம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பொறுப்பினை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தியாகத்தை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தியாகம் இல்லாமல் நாம் இதை சாதிக்க முடியாது. Without being a witness, without sacrifice, it is impossible for us to be the disciples of Christ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கின்றார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கின்ற இந்த வார்த்தையின்படி நாம் சாட்சி பகிர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற சிலுவையை சுமக்கவும், அந்த சிலுவையை சுமக்கின்ற வேளையிலே தன்னைத்தானே வெறுத்து வெறுமையாக்கி இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் தவிர்த்து நம்மையே அர்ப்பணித்து இந்த காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக சாட்சி என்கின்ற காரியம் இயேசு சொன்னது போல நாம் செய்யாவிட்டால் சாட்சி பகிர முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு பேர் விட்னஸ் when we are not following the teachings of Christ. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால், whatever you have got, if you are not denying all those things, you cannot become my disciples.
ஆக சீடனாக மாறுவதற்கே ஒரு தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதியை பெற்ற பிறகு சாட்சியாக இருப்பதற்கு தேவனுடைய பலன் இருக்க வேண்டும், தேவனுடைய ஒத்தாசை இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக சாட்சி பகிர்கின்றோம்? எத்தனை கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக தியாகத்தை செய்கின்றோம்? எத்தனை பேர் இயேசுவுக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய வார்த்தைக்காக நம்முடைய வாழ்வையை நாம் சாட்சியாக நிறுத்தியிருக்கின்றோம்? என கருமையானவர்களே, ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க கேட்டோம். How should be a disciple faithful to his master was read out in the Old Testament reading. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 15 வரை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அநேகருக்கு தெரிந்திருக்கின்ற சத்தியம்தான் இது. எலியாவை குறித்தும் எலிஷாவை குறித்தும் எலியாவினுடைய கடைசி கால ஊழியத்தை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எலியா பரலோகத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் அவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவனுடைய சீஷனாக இருக்கின்ற எலிசா எலியாவை பின்தொடர்ந்து அவர் செய்த ஊழியங்களிலெல்லாம் பங்கு கொண்டு அவரோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் எலியா எலிசாவை பார்த்து கேட்கின்றார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய ஆசானாக, உன்னுடைய குருவாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற மாத்திரத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே எலிஷா சொல்லுகின்றார், நீர் பெற்றிருக்கின்ற வரத்திலே இரட்டத்தனையான வரம் எனக்கு வேண்டும். உம்முடைய ஊழியத்தை நான் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீர் பெற்றிருக்கின்ற வரத்தின் இரட்டத்தனையான பலன் எனக்கும் வேண்டும், நான் ஊழியத்தை தொடர. அதற்கு எலியா சொல்லுகின்றார், நீ கேட்கின்ற காரியம் அரிது. நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே நீ என்னை பார்த்தால் இது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே எலியாவை தேவன் எடுத்துக்கொள்கின்றார். அக்னிமயமான குதிரைகள் வந்து, ரதங்கள் வந்து சுழல் காற்றினாலே எலியாவை எடுத்துக்கொள்கின்றார்கள். இப்பொழுது கேட்ட எலிசா, அன்றாடம் தன்னுடைய ஆசானை பின்பற்றி வந்த எலிசா, உண்மையான சீஷனாக இருந்த எலிசா என்ன செய்கின்றார்? மனம் உடைந்து போய் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர்கள் கடந்து வந்த யோர்தானுடைய நதி அருகே வந்து நிற்கின்றான். அந்த இடத்திலே எலியாவினுடைய சால்வை கீழே இருப்பதை பார்க்கின்றான். உடனடியாக அந்த சால்வையை எடுத்து எலியாவினுடைய தேவன் எங்கே என்று சொல்லி யோர்தானை அடிக்கின்றான். யோர்தான் மீண்டுமாக 2ஆக பிளக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, உண்மையாய் நாம் சீஷராக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக கர்த்தர் மாற்றுகின்றார். உண்மையாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லின்படி நாம் நடக்கின்ற பொழுது நம்மை இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாக வைப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகவேதான் அவர் சொன்னார், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வருகின்ற பொழுது நீங்கள் பெலன் அடைந்து, ஏனென்றால் என்னுடைய பெலன் இல்லாமல் நீங்கள் சாட்சி பகிர முடியாது, என்னுடைய பெலன் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்திலே எனக்கு சீஷராக இருக்க முடியாது. ஏனென்றால் பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், தண்டனைகள், அவதூறுகள், அவமானங்கள் என்று பல உங்களுக்கு நேரிடும். இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சகித்து எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆவி உங்கள் மீது ஊற்றப்படும். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் எருசலேமின் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது பவுல் தீமோத்திக்கு சொல்லுகின்ற வேளையிலே மிக அழகாக சொல்லுகின்றார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்க யாவரும் துன்பப்படுவார்கள். இதுதான் சாட்சி. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுத்துவார்கள். So we need to suffer because we are walking in the footsteps of Jesus Christ. ஆக சாட்சி என்பது எளிதாக கிடைப்பது கிடையாது.
அதற்காக பலவிதமான போராட்டங்கள் நாம் போராட வேண்டும், பலவிதமான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும், பலவிதமான அவமானங்களை நாம் சகிக்க வேண்டும், பலவிதமான துன்பத்தை நாம் சகிக்க வேண்டும், துயரத்தை சகிக்க வேண்டும். ஏன் இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொடிய வாதையை நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனையாக தான் இருக்கின்றது. எத்தனை பேர் இதை எதிர்கொள்கின்றார்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்பது கடைசியிலே தான் தெரியும். அப்படி எதிர்கொண்டவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சீஷராக, கர்த்தருக்கு சாட்சியாக அவர்கள் மாறுகின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவினுடைய சீஷராக இன்றைக்கு சாட்சி பகர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் பாடுகளை படும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாராலும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால், கரிசனை உள்ளவர்களாக இருந்தால், ஒருவரை ஒருவர் தாங்குகின்றவர்களாக இருந்தால், ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தால், பகைவர்களை மன்னிக்கிறவர்களாக இருந்தால், பகைவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இதுதான் சாட்சி. இன்றைக்கு நம்முடைய குணாதிசயத்தின் வாயிலாக தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சி பகிர முடியும். நான் ஒழுங்காக ஆலயத்திற்கு வருகின்றேன், வேதத்தை வாசிக்கின்றேன், காணிக்கை போடுகின்றேன் என்பதினாலே நாம் சாட்சி சொல்ல முடியாது. தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார்? வாட் இஸ் தட் காட் வாண்டட் us really to do? யாரெல்லாம் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்களோ அதை செய்வதை தான் தேவனுடைய சாட்சியாக கருதப்படுகின்றது. இன்றைக்கு அன்னை தெரேசாவை நாம் நினைவு கூறுகின்றோம் என்று சொன்னால் ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காணுகின்றோம் என்கின்ற கருத்தினை அவர் சொல்வதின் காரணம் என்னவென்றால், அப்பொழுது இருந்த காலகட்டத்திலே இருந்த தொழுநோயாளிகளை, ஒதுக்கப்பட்டவர்களை, நோயினாலே வாடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அடைக்கலத்தை தந்து அவருடைய புண்களை எல்லாம் சுத்தப்படுத்தி, வழிந்து கொண்டிருந்த சீழை எல்லாம் சுத்தப்படுத்தி அவர்களையும் மனிதர்களாக பார்த்த அந்த அன்னையினுடைய உள்ளத்தின் வாயிலாக தான் இயேசுவின் சாட்சியாக அவர் இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, அதனாலே நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். இன்றைக்கு நம்மை குறித்து உலகம் என்ன சொல்லப் போகின்றது என்பதை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளான மனது சொல்லும். எனக்கு அருமையானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதியிலே தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்காரியங்களுக்கு மாதிரியாக காண்பி, நல்ல காரியங்களுக்கு உன்னை மாதிரியாக காண்பி. You show yourself as an example for the good things. இது பவுல் சொல்லுகின்றார் தீத்துவுக்கு. உன் நற்காரியங்களை மாதிரியாக இந்த உலகத்திற்கு காண்பி. அது நிமித்தமாக இயேசுவினுடைய நாமம் மகிமை பெறும். அது நிமித்தமாக இயேசுவுக்கு நீ சாட்சியாக இருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் நிரந்தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசுவினுடைய சீஷராக, இயேசுவின் சீஷராக சாட்சி பகிர நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினாலே பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து, துக்கப்பட்டால் வெட்கப்படாமல் இருந்து, அவமானப்பட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்துவான். ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் சகிக்கின்ற பொழுதுதான் சாட்சி நமக்கு, சாட்சியை நாம் இயேசுவுக்காக காண்பிக்கின்றோம். சிவன்னா பட்டணத்தினுடைய பேராயராக இருந்த பேராயர் பாலிகார்ப் அவர்கள் இயேசுவை பிரசங்கித்ததினாலே அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டது வயது 86. 86வது வயதிலே அவர் ஈட்டினாலே குத்தப்பட்டு அவர் மரித்து போனார். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று அவர் முழங்கினதினாலே இயேசுவுக்காக அவர் சாட்சியாக சிவர்னா பட்டணத்திலே பேராயராக தம்முடைய திருப்பணியை சிறப்பாக நிறைவேற்றி வந்ததினாலே அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். ஆனால் அவர் மரிப்பதற்கு முன்பதாக சொன்ன வாக்கியங்களை படிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் கலங்கும்.
மிக அழகான வார்த்தைகள். நான் எப்படி என் தேவனுக்கு விரோதமாக மறுதலிப்பேன்? எப்படி என்னுடைய ராஜாக்கு விரோதமாக, என்னுடைய இரட்சகருக்கு விரோதமாக நான் மறுதலிப்பேன்? நன்றி செலுத்துகின்றேன் பிதாவே, என்னை இந்த பாத்திரமாக மாற தகுதி தந்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த மரணத்தின் வாயிலாக மரித்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்களுடைய கூட்டத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய பந்தியிலே நானும் பங்கு கொள்வேன். இது ஆங்கிலத்திலிருந்து நான் மொழிபெயர்த்தேன். How can I blaspheme my King and my Savior? My Father, I thank you for judging me worthy for this hour, so that in the company of martyrs I may share the cup of Christ. இதுதான் அவர் உயிர் விடுவதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தை. 86 வயதிலே வயது முதிர்ந்த ஒரு முதிர்ச்சியான விசுவாசி தேவனுக்காக சாட்சி பகிர்ந்து மரித்தார் என்று சொன்னால், அவருடைய சாட்சி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றைக்கு நினைக்கப்படுகின்றது என்று சொன்னால், இயேசுவுக்காக, இயேசுவின் சீஷராக அவர் சாட்சி பகிர்ந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம் என கருமையானவர்களே. கொலோசியர் 3:17 பவுல் சொல்கின்றார், நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்காக நாம் சாட்சியாக இருப்போம். இயேசுவுக்காக நாம் சாட்சி பகிர்ந்து அவருடைய வருகை பரிந்து உண்மையாக இருந்து அவர் வழியிலே நடக்க எல்லாம் வல்ல இறைவன் கிருபையும் சமாதானத்தையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த 6ஆம் மாதத்தையும் நாங்கள் முடிக்க அருள் செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பரவி வருகின்ற வாதை, இதனால் ஏற்படுகின்ற தொற்று, பாதிக்கப்பட்டவர்கள், மரணத்திற்குள்ளாக சென்றவர்கள், பாதித்தவர்களுக்கு உதவி செய்கின்ற மருத்துவர்கள், இவர்கள் எல்லோரையும் நினைவு கூறுகின்றோம். வாழுகின்ற வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்றோம். இதன் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக, இயேசுவினுடைய பிள்ளைகளாக நாங்கள் சாட்சி பகிர எங்களுக்கு நீர் அருளை தாரும். கேட்டுமது சத்தியத்தின்படி உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதியும். கணவன், மனைவி, பிள்ளைகளை அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். 88ஆம் பக்கம், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்பு கூர்ந்தவர்களே, நாம் ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக ஆலயம் திறக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மாத சந்தாக்களை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்காக பிரத்யேகமாக வைத்திருக்கின்ற
காணிக்கை பெட்டியிலே அதை போடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு கூட உங்களுடைய காணிக்கையும் அதே பெட்டியிலே போடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த ஆண்டினுடைய ஏல பாக்கிகள் அதிகமாக இருக்கின்றது, அதையும் நீங்கள் செலுத்தும்படியாக நான் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இதை குறித்து முழு விவரம் தேவை என்று சொன்னால் பொருளாளரை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அணுகலாம். மற்ற இதர காரியங்களை குறித்து அறிவிப்பு பலகையை நீங்கள் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, பேராயத்திலிருந்து வருகின்ற கடிதமாக இருந்தாலும் சரி, செய்தியாக இருந்தாலும் சரி, அறிவிப்பு பலகையிலே போடப்படும். சபை மக்கள் இந்த வழியாக செல்கின்ற பொழுது நேரம் எடுத்து இதை பார்க்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊக்கமாக செபியுங்கள். வருகின்ற நாட்களிலே கர்த்தர் இந்த வாதை எல்லாவற்றையும் நிறுத்தி நாம் எல்லோரும் ஆராதனைக்கு ஆலயத்திலே வந்து வழிபட கர்த்தர் கிருபை செய்வாராக. கடந்த வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடினவர்கள் நீங்கள் இருக்கின்ற இல்லத்திலே ஜெப நிலையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடி நமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த இக்கட்டான சூழலிலும் கூட நமது பிள்ளைகளை மறவாமல் அவருடைய வாழ்விலே இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதியும். இது போன்ற அநேக பிறந்தநாளை காணும்படியான ஸ்லாக்கியத்தை தாரும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும். அவனுமே திருமண நாளை கொண்டாடி இருக்கின்ற நமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கணவன் மனைவியாக நீர் அவர்களை இணைத்து குடும்பத்தை உருவாக்கி ஆண்டவரே குடும்ப உறவிலே அவர்களை ஆசீர்வதித்து கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பத்தை வளரச் செய்து இம்மட்டுமாக குடும்பத்தை கண்காணிக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி இன்னும் கர்த்தர் தாமே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து இது போன்ற அநேக திருமண நாளை கொண்டாட அருள் கூற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறவாமல் நன்றி காணிக்கை கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கொடுத்த அனைத்து காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த காலகட்டங்களிலே கர்த்தாவே திருமண வாழ்வுக்குள்ளாக கடந்து செல்லுகின்ற பிள்ளைகளையுமாய் ஆசீர்வதியும். அவருடைய திருமண ஆராதனையிலே நீரை பிரசனராய்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நீரே வழிநடத்தும் காத்தருளும் கர்த்தாவே. எங்கள் எல்லா தேவைகளையும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே சொல்லுகின்றோம். கேட்டு வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். திரியகிராம் தந்தை மகன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் உங்களோடும் நீங்கள் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதத்தோடும் பிரவேசித்திருக்கின்ற புதிய ஆண்டோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து நாம் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டங்கள் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே எங்கள் ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே எங்கள் காலத்திலே சமாதானத்தை தந்தருளும். கடவுளே எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய கர்த்தாவே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீர் தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியார்களாகி நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா முயற்சிகளிலிருந்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமீன். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையிலே நித்திய கடவுளே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினாலே எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு
நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். தொடர்ந்து நாம் பிரார்த்தனை செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தாவே, இந்த 6ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் நடத்தி வந்து நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் கர்த்தாவே. 6 மாத காலங்கள் உமது பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து எந்த விதமான சேதம் அணுகாத வண்ணமாக ஆண்டவரே, சுகவீனத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் அவர்களுக்கு நீர் சுகத்தையும் பலனையும் தந்து வாழ்வையும் தந்து தேவைகளை தந்து கர்த்தாவே, நம்பிக்கையற்ற சூழலில் நம்பிக்கையை தந்து பாதுகாப்பை தந்து இம்மட்டுமாக குடும்பங்களை கண்காணித்து வருகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் கிறிஸ்து ரட்சகர் குடும்பத்திற்காக இருக்கின்ற அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உடன் பிறந்தவர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். நாங்கள் எப்படி செய்வோம், என்ன செய்வோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகள் வாழ்வு, கல்வி, அவருடைய வாழ்க்கை துணை, வியாபாரம், தொழில், ஆண்டவரே, வேலை, ஊதியம் என்று பலவிதமான கேள்விகளோடு கூட கலங்கி இருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன், நான் உங்களை திக்கற்றவராக விடேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நான் உன்னை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னவர் உடைய வாக்கு தத்துவத்தின்படியே அது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆம் கர்த்தாவே, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். எடுக்கின்ற எல்லா முயற்சிகளை கர்த்ததாமே வாய்க்க செய்து அவருடைய குடும்பங்களில் எல்லாம் சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி, ஆசீர்வாதம் பெருக அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்களுக்காக செபியுங்கள், எங்கள் தேவைக்காக செபியுங்கள் என்று சொன்னவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவருடைய எல்லா தேவைகளையும் நீரே சந்தித்து பயனடத்த வேண்டும் என்று மீட்பெரும் ராட்சகருமான இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், பயனெடுத்ததில் ஆலோசனை, ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய தேவைகளோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் நம்முடைய எதிர்காலத்தோடும் நாம் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமேன். முடிவாக நாம் யாவரும் சேர்ந்து பாமாலைகளிலே 276வது பாடலை பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும். பாமாலைகளிலே 276வது பாடல். பாவ அழுக்கெல்லாம் நீக்கும்
கர்த்தருடைய சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களோடும் உங்கள் எதிர்காலத்தோடும் உங்கள் தேவைகள் அனைத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே.